Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. சோ என்ன அப்படினு கேட்டிங்கனா பப்ளிக் எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படினா 11th 12th க்கு பாத்தீங்க அப்படினா 11th and 12th க்கு பாத்தீங்க அப்படினா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 15 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 15 டேஸ்ல நீங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, ஸோ நீங்க வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே 10th அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப கம்மியான நாள் தான். ஒன்ஸ் 11th and 12th பப்ளிக் ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே ஸோ 10th பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து கட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வந்து 11th பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ச் 4 12th வந்து மார்ச் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகுதுங்கிறப்ப 10th பிப்ரவரி 29 வரைக்கும் தான் கிளாஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்கூல்ல நடக்கும். ஸோ அப்போ வந்து யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் மார்னிங் ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில ஸ்கூல்ல வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸ் வைப்பாங்க, ஒரு சில ஸ்கூல்ல அதுவும் வைக்க மாட்டாங்க, வீட்டிலே இருந்து படிக்க சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து இருக்கிற இந்த 10 to 15 டேஸை வந்து 11th 12th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்குது. ஸோ அது என்ன, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி என்ன அப்டேட் வந்திருக்கு அதையும் நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதாவது நான் வந்து ஸ்கூல் வந்து நிறைய நாள் லீவ் போட்டிருக்கேன், இதனால வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எதுவும் இன்டர்னல் மார்க் கம்மி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நல்லா ஒழுங்காக படிக்கல, ப்ராக்டிக்கல் ஒழுங்காக படிச்சு எழுதுனா தான் ஃபுல் மார்க் போடுவாங்களா, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்குறீங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு வேற ஸ்கூல்ல இருந்து வருவாங்களா எக்ஸ்டர்னல், அவங்க வந்து எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா லிபரலா இருப்பாங்களா, ஸோ ப்ராக்டிக்கல்ல சப்போஸ் நம்ம பார்த்து எழுதி மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல ஆன்சர் சொல்ல போறேன். முக்கியமா இந்த 10 to 15 டேஸ்ல நீங்க எப்படி படிக்கணும். ஏன்னா வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்காம இப்போ வந்துகிட்டு நான் இப்ப இருந்து படிக்க போறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் 550+ மார்க் எடுக்க போறேன் 12th. ஸோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே, அது உங்களுடைய நம்பிக்கை. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கிற இந்த ஒரு 15 நாள்ல படிச்சு 550+ எடுக்க முடியுமானா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றது வேலைக்காகாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் நீங்க வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். இப்போ எப்படின்னா நம்ம ஒரு பிளான் இருக்கணும், பக்காவான ஸ்டடி பிளான் இருக்கணும். ஸோ எதை படிச்சா எப்படி எதை வந்து எந்த டயத்துக்குள்ள படிக்கணும், எப்படி படிச்சா நம்மளால 550+ இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 500+ ஆவது எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து இப்போ திங்க் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஐடியா தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் 11th 12th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ணிருங்க லைக். ஏன்னா வந்து நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஐ திங்க் 11th 12th ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இப்போல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. லாஸ்ட் நேரத்தில் படிச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி படிக்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமுக்கு வந்து 5 days 4 days லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சும்மா ஏதோ ஓரளவு பார்க்கணும்னு நினைப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. செகண்ட் டே லைட்டா பார்ப்பாங்க, தேர்ட் டே அதேதான் லைட்டா ஓரளவுக்கு பார்ப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த 4th டே லீவ் லாஸ்ட் நாள், நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து படிப்பாங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா படிப்பாங்க. ஸோ அதை அப்படி படிக்கிறதுக்கு நீங்க அந்த 4 நாளுமே பாதி படிச்சாவே போதும், ரொம்ப ஃப்ரீயா படிக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த இந்த மாதிரி வீடியோல வந்து இடையில சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். அந்த சின்ன டிப்ஸ் உங்களுடைய மார்க்ல இப்படி போய்கிட்டு இருக்க மார்க்கு டக்குன்னு இப்படி கிராஃப் அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அதெல்லாம் சின்ன டிப்ஸா இருந்தாலும் மார்க்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த லாஸ்ட் 10 to 15 டேஸ்ல நீங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 11th and 12th and 10th அவங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் ஐ திங்க் ஒரு 3 weeks 4 weeks இருக்கும். அதுல முக்கியமா 3 weeksக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் இருக்கும் உங்களுக்கு. ஐ திங்க் இன்னும் ஒரு 3 weeks தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 weeksக்கு அந்த ஸ்டடி பிளானை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா நான் வந்து எப்படி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முடிக்கிறேன். ஃபார் 11th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ ஃபர்ஸ்ட் 12th சொல்லிடுவா. 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா February 12 to February 17 5 days தான். 12 13 14 15 16 17 6 days பட் 5 days தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து 3 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இல்லை 4 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். 3 யாருக்குன்னா அந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி,
மேத்தமேட்டிக்ஸ் அவங்களுக்கு 3 இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சிஎஸ். ஸோ அவங்களுக்கு இருக்கும் லேபு. ஸோ அதுக்கு அடுத்தது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 யாருக்கு அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி 4 ப்ராக்டிக்கல் எக்ஸாம், மேக்ஸிமம் 3 to 4 அந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த 12 to 17 இதே 11th அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19 to 24 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டு ஃபார் 12th and 11th. ஸோ இப்போ எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க? வரிசையாக 3 நாள் எக்ஸாம் வச்சிருவாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. ரெண்டாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்போ 6 நாள் டைம் இருக்குது, அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. இல்லை அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் வைப்பாங்களா லாஸ்ட் 3 நாள் அந்த மாதிரி வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அந்த ஸ்கூலை பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறோம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறோம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும், அதுல ஏதாவது ஒரு தொகுதி எடுத்துக்கலாம். இல்லை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சரௌண்டிங் பிளேஸ் நீங்களே எடுத்துக்கோங்க, எந்த பிளேஸ் வேணாலும். அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்கூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 ஸ்கூலுங்கிறப்ப வந்து இப்போ 1 2 3 4 ஸ்கூல் இருக்கு. இப்போ இங்கே ஒரு 3 நாள் எக்ஸாம் நடந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் கண்டிப்பா வேற ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. மேபி அது இந்த ஸ்கூல்ல இருந்து வரலாம், இந்த ஸ்கூல்ல இருந்து வரலாம், இல்லை இந்த ஸ்கூல்ல இருந்து வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் வர்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேபி இப்போ இந்த ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் 3 நாள்ல எக்ஸாம் வைக்கலாம், இல்லை இந்த ஸ்கூல்லையும் வைக்கலாம், இல்லை இந்த ஸ்கூல்ல மட்டும் ஃபர்ஸ்ட் 3 நாள் வச்சுட்டு இவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாம், இல்லை இவங்க வந்து லாஸ்ட் 3 நாள் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எப்போ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த டிஸ்ட்ரிக்டோடைய சிஇஓ எஜுகேஷன் சிஇஓ டிசைட் பண்ணுறது தான். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 12th இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க முடிச்சிடணும், அது எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். 11th இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க எக்ஸாமை முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய அட்வைஸ். ஸோ அதர்வைஸ் வந்து நீங்க இந்த டேட்ல தான் வைக்கணும்னு கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, அது அந்தந்த ஸ்கூல் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிற முடிவு தான். ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் குறைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி குறைக்கணும் அட்டெண்டன்ஸுக்கு, பட் மேக்ஸிமம் வந்து குறைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இப்போ நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி சுவாலஜி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 70 மார்க் வந்து நீங்க தியரி பார்ட் எழுதுவீங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபாண்ட் பெருசா எழுதவா 30 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்டர்னல் கொடுப்பாங்க. இந்த 30ல வந்து உங்களுக்கு 10 மார்க் வந்து உங்க ஸ்டாஃப் போடுற மார்க் தான். ஸோ உங்களுடைய அட்டெண்டன்ஸ் உங்களுடைய டெஸ்ட் மார்க் அதெல்லாம் வச்சு போடுவாங்க. மேக்ஸிமம் எல்லா ஸ்டாஃபும் 10 out of 10 போட்டுருவாங்க. பேலன்ஸ் உள்ள அந்த 20 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்களே எக்ஸாம், ஸோ அதுக்கும் உங்களுடைய ப்ராக்டிக்கல் நோட் புக் இருக்கும். ஸோ நோட்டுக்கெல்லாம் வந்து மார்க் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஐ திங்க் எனக்கு சரியா மார்க் தெரியல, பட் ஐ திங்க் 5 மார்க் வரைக்கும் அந்த நோட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் நோட்டுக்கு 5 மார்க்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோட்டு இது எல்லாத்துக்குமே சேர்த்து மார்க் உங்களுக்கு 30 மார்க். மேக்ஸிமம் 99.9% எல்லாருக்குமே வந்து அந்த 30 out of 30 அண்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து 10 out of 10 வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு எக்ஸாமும் ஒழுங்கா எழுதாம சொல் பேச்சும் கேட்காம அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணும்னா மேபி அந்த ஸ்டாஃபோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. குறைக்கணும்னா குறைப்பாங்க, குறைக்க கூடாதுன்னு ஓகே அது அவங்க விருப்பம். பட் 99% 99 பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதுல ஒரு 2 அல்லது 3 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் மார்க் குறைப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் மார்க் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து மார்க் போட்டுருவாங்க. ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த 15 டேஸ்ல நீங்க என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, இப்போ அந்த லாஸ்ட் 10 to 15 டேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த 10 to 15 டேஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சீரியஸ்லி எல்லா சப்ஜெக்டும் அப்லோட் பண்ணிட்டேன். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், 10th வந்து ஆல் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டேன் எக்ஸ்பெக்ட் இங்கிலீஷ். பட் 11th 12th ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். தமிழ் அப்லோட் பண்ணிட்டேன், இங்கிலீஷ் அப்லோட் பண்ணிட்டேன், மேத்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன், பிசிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன் 11th, கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணிட்டேன், பயாலஜி வந்து அப்லோட் பண்ணணும் 11th, அண்ட் சிஎஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், அண்ட் காமர்ஸ் அப்லோட் பண்ணணும். அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் அப்லோட் பண்ணணும், சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணணும். இப்போ 1 2 3 4 இந்த 4 சப்ஜெக்ட் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்குள்ள வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்க சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு. நீங்க வந்து ஏன்னா இனிமேல் ஸ்மார்ட் ஒர்க் தான், இனிமே நான் டாப் டு பாட்டம் படிக்க போறேன்னா முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எதெல்லாம்
ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்து நீங்க படிங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து இது வரைக்கும் எந்தெந்த பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நான் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், நிறைய பேருக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்லாம் இப்போ லாஸ்ட் 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எடுத்து படிங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, மார்ச் 2019 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. 2020 ஐ திங்க் அது கோவிட்ல போயிருச்சுன்னு நினைக்கிறேன். 2021 இல்ல 2021 தான் கோவிட்ல போச்சா, இல்ல 2020, ஆமா 2020 வந்து எழுதுனீங்க. பட் என்ன ஆச்சுன்னா அந்த லாஸ்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் மட்டும் எழுதல, மத்த எல்லா சப்ஜெக்டும் எழுதுனீங்க. அப்ப 2021 வந்து கோவிட்ல போயிருச்சு. 2022 பாத்தீங்க அப்படின்னா மே மந்த் எக்ஸாம் நடந்துச்சு. அடுத்தது மார்ச், அகைன் மார்ச் 2023. அப்போ 1 2 3 இது கூட சேர்த்துக்கலாம் 4. லாஸ்ட் 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுத்து படிக்கிறீங்க. பட் நான் ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிக்கிறேன்னா நீங்க அந்த 3 வருஷத்தோட கொஸ்டின் அதை மட்டும் படிக்க கூடாது. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு சில பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2023 லாஸ்ட் இயர் எடுத்துக்கோங்க. மார்ச் மந்த் நடந்த மெயின் எக்ஸாம்ல சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஜூன் ஆர் ஜூலைல ஒரு ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரீ பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் நீங்க எடுத்துக்கணும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி அதுலயே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஜூன் ஜூலைல ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்டம்பர்ல ஒரு ரீ எக்ஸாம் வைப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கணும். அப்ப நான் 2020 கொஸ்டின் எடுத்து 2023 2019 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிங்கன்னா நீங்க அந்த வருஷம் நடக்கிற அந்த 1 2 3 3 கொஸ்டின் பேப்பரை எடுத்து படிக்கணும். ஸோ 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிப்பீங்க, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கோர் கோர்ஸ் வந்து படிக்கணும். கோர் சப்ஜெக்ட் வந்து படிக்கணும். ஆக்சுவலி கோர் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட். இப்ப 11th 12th எது மேஜரா இருக்கும், பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, biology, both botany, zoology, CS and CA, computer science and computer applications, commerce, economics, accountancy, business mathematics. ஸோ ஐ ஹோப் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்டா இருக்கும். எக்ஸ்பர்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷை தவிர இதெல்லாம் மேஜர். ஓகே, அப்போ இந்த மேஜர் சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எதாவது மேஜர் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷை தவிர இதெல்லாம் மேஜர். அதுல எது வந்து உங்களுக்கு டஃபா இருக்கு, இல்ல இப்போ நீங்க ரிவிஷன் எக்ஸாம் ரீசெண்டா எழுதியிருப்பீங்க, இல்ல அப்படின்னா உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கூட எடுத்துக்கோங்க. அதுல எந்த சப்ஜெக்ட்ல நீங்க மார்க் கம்மியா இருக்கும்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ், நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிறோம், எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறோம்னு சொல்லாதீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிசிக்ஸ் இருக்க இடத்துல காமர்ஸையும், மேக்ஸ் இருக்க இடத்துல எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 கோர்ஸ் எடுத்துக்கிறேன், 4 மேஜர் சப்ஜெக்ட் ஏதோ இருக்குது. இது பிசிக்ஸ்ங்கிறத விட்டுருங்க, ஒரு 4 மேஜர் சப்ஜெக்ட், எல்லாருக்குமே 4 மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ஜெக்ட் அதுல வந்து ஒரு 90 மார்க்னு வச்சுக்கோங்க. செகண்ட் மேஜர் சப்ஜெக்ட் 60 மார்க்னு வச்சுக்கோங்க. தேர்ட் மேஜர் சப்ஜெக்ட் 70 மார்க்னு வச்சுக்கோங்க. ஃபோர்த் மேஜர் சப்ஜெக்ட் 80 மார்க். இப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அளவுக்கு மார்க்னு வச்சுக்கோங்க. இது வேரியஸ் ஆகும் ஒவ்வொரு ஆளுக்கும். இதுதான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஏ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட மார்க் இதுதான். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல இல்லை ரிவிஷன் எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாம்ல இதான் மார்க்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ்ல அவங்க நல்லா இருக்காங்க, ஓகே 90ங்கிறது வெல் அண்ட் குட், நல்ல மார்க். ஸோ அவங்களால வந்து அவங்க அதில் வந்து ஒரு சேஃபர் சைட், ரொம்பவே ஒரு சேஃபர் சைட் தான் இது. ஓகே, இந்த சப்ஜெக்டை வந்து எக்ஸாம் டயத்துலையும் சும்மா அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப படிச்சா போதும், ரொம்ப இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே மேக்ஸ் வந்தோம்னா இது வந்து அன்சேஃப் மீன்ஸ் இது 60 மார்க் இஸ் குட் மார்க்,
பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் 80 70 90 எடுத்துக்கிட்டு 60 எடுக்கிறது கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட். அந்த மாதிரி தான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இதுல 70 இருக்கலாம், இதுல 40 கூட இருக்கலாம். அப்ப கம்பேர் டு 70 40 கம்மியான மார்க். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணல மேக்ஸ்ல வீக்கா இருக்காங்கிறது தெரியுது. அப்ப இது ஒரு அன்சேஃபான ஒரு சைடு. அடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில 70 மார்க், ஓகே குட் மார்க், பட் இதுவுமே அவங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சப்ஜெக்ட். அடுத்து பாருங்க பயாலஜி 80 மார்க், 80 ஓகே குட் மார்க், சேஃபர் சைடு தான் இதுவும். இப்போ அவங்க என்ன பண்ணணும், பிசிக்ஸையும் பயாலஜியையும் விட்டுறணும். அந்த 2 சப்ஜெக்டை வந்து ஓகே ஏதாவது எக்ஸாம் வைக்கிறாங்களா படிங்க, டெஸ்ட் வைக்கிறாங்களா படிங்க, பட் சும்மா மற்ற நேரத்துலாம் வந்து இது 2 அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இவங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். இதுல என்ன பண்ணணும்னா மேக்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நார்மலா 1 மணி நேரம் படிக்கிறீங்க, இல்ல 1/2 hour மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு 1 மணி நேரமா படிங்க. அதே மாதிரி இது நார்மலா ஒரு 1/2 hour படிக்கிறீங்கன்னா ஒரு 45 minutes அந்த மாதிரி படிங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த இது வந்து படிங்க. ஸோ அதுதான் வந்து அதாவது இப்போ இது 2 தான் வந்து டஃபா இருக்குது. ஏன்னா இது 2 தான் மார்க் அவங்க கம்மி. அப்போ அவங்க அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து டைம் வந்து இப்போ நீங்கள் வந்து இதை நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கிறோம்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்க ஒண்ணுமே படிக்கல, ஒரு வாரமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வாரம் ஆச்சு ஒண்ணுமே படிக்கல. பட் இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே படிக்கல, திடீர்னு ஒரு டெஸ்ட் சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க எதுவுமே படிக்காத நேரத்துல சடனா டெஸ்ட் சொல்றாங்க 6 சப்ஜெக்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே தமிழ்னா ஓகே நம்மளால வந்து தமிழ்ல ஒரு 80 மார்க் எடுத்துட முடியும், இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை அதுலயும் ஒரு 70 80 எடுத்துடலாம், மேத்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதுதான் ஓகேடா, அப்படிதான் நீங்க வந்து படிக்கணும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இல்ல அதிகமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அதிகமா எழுதி பாருங்க. இப்போ மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, பிசிக்ஸ் மாதிரினா செம்ம ஒர்க் அவுட்டும் பண்ணணும், தியரி ரீட் பண்ணி நல்லா பார்க்கணும். இதே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி நல்லா ரீட் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. லாங்குவேஜை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அதுல மெமரி பண்றதுக்கு பெருசா எதுவும் இருக்காது, நீங்க அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. நீங்க வந்து கான்செப்ட் பேஸ் தான், நீங்க எது நல்லா புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு புரியுது எது புரியல அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் அதுல வந்து எந்த மாதிரி எழுதணும், ஏன்னா வந்து வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து மேக்ஸை பொறுத்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போறேன். ஸோ அதை வந்து பாருங்க. மேக்ஸுங்கிற லாங்குவேஜை பொறுத்தவரை ப்ரெசென்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்க படிக்கணும் இந்த லாஸ்ட் 15 daysல. ஸோ டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் திஸ் வீடியோ. அண்ட் டெஃபினெட்லி இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் சக்சீட் அண்ட் யூ கேன் கெட் 500+ mark in your public examination. Thank you so much for watching this video. Thank you.